ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான 4 விதமான ஸ்வீட் ரெசிபிஸ் தான் பார்க்க போறோங்க. இன்ஸ்டன்டா செய்யற மாதிரி சாமிக்கு பிரசாதமா படைக்கவோ இல்ல வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாலோ இந்த மாதிரி டக்குன்னு செய்யற ஸ்வீட்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்குங்க. ஒரு 10-15 நிமிஷத்துல ஈஸியாவும் ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியான இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்பவே டேஸ்டியான இந்த லாப்சிய எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாங்க. லாப்சி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. 5-6 பாதாம இந்த மாதிரி 2 நறுக்கி சேர்த்துக்கிறேன். 7-8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்து விட்டுக்கலாம். முந்திரி பாதாம் நல்லா வறுபட்டு வரணும். இப்ப முந்திரியும் பாதாமும் நல்லா வறுபட்டுருச்சு. இதோடவே 10-12 காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்து விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி, திராட்சை, பாதாம் எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாங்க. இப்ப அதே நெய்யில கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு உடைச்ச கோதுமை ரவை எடுத்து வச்சிருக்கேங்க. நம்ம நார்மலா உப்புமா செய்யற ரவை மாதிரி இல்லாம கொஞ்சம் இந்த ரவை பெருசு பெருசா இருக்கும். இது பேர் டாலியான்னு சொல்லுவாங்க. புரோக்கன் வீட் கடைகள்ல கேட்டீங்கனாலே கொடுப்பாங்க. இந்த ரவை கிடைக்கல அப்படின்னா நீங்க நார்மலா நம்ம செய்யற கோதுமை ரவையிலேயே செஞ்சுக்கலாங்க. இப்போ 1 கப் அளவு உடைச்ச கோதுமை ரவையை சேர்த்துட்டேன். நல்லா வறுத்து விட்டுக்கலாம். அந்த நெய்ல நம்ம சேர்த்திருக்கிற கோதுமை ரவை நல்லா வறுபட்டுறணுங்க. நல்லா பொரிஞ்சு வரும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே நிறம் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. இதோடவே 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கர் மூடி போட்டு 3-4 விசில் விட்டு இறக்கிக்கலாங்க. விசில் வரதுக்குள்ள வெல்லத்தை கரைச்சு வச்சுக்கலாம். பாத்திரத்துல 1 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கரைச்சு எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா முழுசா கரைஞ்சிடணும். நீங்க வெல்லத்துக்கு பதிலா சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க, வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை அப்படியே ஸ்டவ்ல இருந்து இறக்கிடலாம். குக்கரும் நல்லா விசில் அடங்கி வந்துருச்சு. ஓபன் பண்ணிக்கலாம். நம்ம வேக போட்டிருந்த உடைச்ச கோதுமை நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. இப்ப இதோடவே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெல்லத்தை வடிகட்டி வச்சு வடிச்சு சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 7-8 நிமிஷம் அப்படியே நல்லா கலந்து விடணுங்க. அந்த வெள்ளை கரைசல் நம்ம கோதுமை ரவையோட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கலந்து வரும். இதோடவே 3 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப மீடியம் ஃப்ளேம்லயே நான் ஒரு 5 நிமிஷம் அப்படியே கலந்துட்டே இருக்கேன். நல்லா கொதிச்சு அப்படியே கெட்டி ஆகுது பாருங்க. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி, திராட்சை, பாதாம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா கலந்துட்டு கடைசியா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நல்லா சூப்பரா வந்திருக்கு. இப்ப நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல அப்படியே ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. அவ்வளவுதான், நம்மளோட டேஸ்டியான லாப்சி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. பார்க்கவே எம்மியா இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல இருக்கும் போதே ஸ்டவ் அணைச்சிடுங்க. அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டியான லாப்சி. கண்டிப்பா இதே போல ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ஹெல்த்தியான ஸ்வீட். நம்ம இதுல கோதுமை ரவையும் வெல்லம் சேர்த்து செஞ்சிருக்கிறனால ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. டேஸ்டியான இந்த இன்ஸ்டன்ட் அவல் மக்கானா பாயசத்தை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. பாயசம் செய்யறதுக்கு 1/2 கப் அளவுக்கு அவலை பவுல்ல ஆட் பண்ணிக்கிறேன். நான் திக்கா இருக்கிற அவல் தான் எடுத்திருக்கேன். லேசா இருக்கிற அவலா இருந்தாலும் எடுத்துக்கலாம். திக்கா இருக்கிற அவலா எடுத்துட்டீங்கன்னா வெந்து வரும்போது அவல் கரைஞ்சு போகாம இருக்கும். அவளை ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. பாருங்க, அவளை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பாத்திரத்துல 3/4 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் சொல்லியிருக்கிற அளவுகள் 4 பேருக்கு சரியா இருக்கும். 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லத்தை நல்லா கரைச்சு எடுத்துக்கலாங்க. பாகுபதம் எல்லாம் தேவை கிடையாது. வெல்லம் நல்லா கரைஞ்சு வந்தா மட்டும் போதும். பாருங்க, வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்ப ஸ்டவ்ல இருந்து இறக்கி வச்சிடலாம். இருக்கட்டும். பாயசம் செய்யறதுக்காக கடாயில 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. 10-12 உடைச்ச முந்திரி சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரி நல்லா கோல்டன் கலர்ல ஃப்ரை ஆகணும். இதோடவே 10-15 திராட்சை சேர்த்துக்கலாங்க. காஞ்ச திராட்சை ஆட் பண்ணிருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்ப முந்திரி, திராட்சை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அப்படியே வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டேன். இப்ப அதே நெய்யில 1 கப் அளவு மக்கானா எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மக்கானாங்கிறது தாமரை விதை தாங்க. இது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. குழந்தைங்களுக்கெல்லாம் அடிக்கடி கொடுக்கறனால ரொம்பவே நல்லதுன்னு சொல்றாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப மக்கானாவையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்க, நம்ம இந்த மாதிரி மக்கானாவை எடுத்து உடைச்சு பார்க்கும்போது நல்லா கிறிஸ்பியா உடையணும். அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணணும். இப்ப மக்கானா எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நான் வெளியே எடுத்துக்கிறேன். இப்ப வெளியே எடுத்துட்டேன். வெளியே எடுத்துட்டு நம்ம வறுத்த மக்கானால பாதி மக்கானாவை மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாங்க. பாயசத்துல இந்த மாதிரி அரைச்சு சேர்த்து போது நல்ல டேஸ்டா இருக்கும். பாதி அளவு மக்கானாவை நம்ம பாயசத்தோட ஆட் பண்ணிக்கலாம். இருக்கட்டும். இதுலயே ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். நல்ல ரிச் ஃபிளேவராகவும் டேஸ்டாவும் இருக்கும்.
2 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டேன். இப்ப அப்படியே இருக்கட்டும். இப்ப அதே கடாயில 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கலாங்க. பால் நல்லா சூடான உடனே நமக்கு வாஷ் பண்ணி வச்சிருக்கிற அவுல் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவுளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா பால் இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது நல்லா கலந்து விட்டுட்டு அரைச்சு வச்சிருக்கிற மக்கானா முந்திரி பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். வறுத்து வச்சிருக்கிற முழு மக்கானாவையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா கலந்துட்டேன் பாருங்க. இப்ப இந்த அளவு கலந்துட்டு இதோடவே தேவைப்பட்ட எக்ஸ்ட்ராவா பால் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு சூடு பண்ண பால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதோடவே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாங்க. வெல்லம் சேர்த்துட்டு ஸ்லோ ஃபிளேம்லயே அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஹை ஃபிளேம்ல வைக்க வேண்டாம். பாருங்க ஸ்லோ ஃபிளேம்லயே வச்சு நல்லா கலந்து விடுறேன். கொதிச்சு பொங்கி வரும். நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்படியே ஒரு நிமிஷம் மீடியம் ஃபிளேம்லயே விட்டுறலாம். பாருங்க நல்லா பொங்கி வருது. இப்ப ஸ்டவ் அணைச்சிட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட இன்ஸ்டன்டான அவல் மக்கானா பாயாசம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. கடைசியா கொஞ்சமா குங்குமப்பூ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். பார்க்க நல்லா கலர்ஃபுல்லா இருக்குங்கறனால ஆட் பண்ணிருக்கேன். இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நமக்கு சூடா இருக்கும்போது பாயசம் வந்து தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஆறிச்சுன்னா நல்லா கெட்டியாவுங்க. நம்ம இதுல முந்திரி மக்கானாலாம் அரைச்சு சேர்த்திருக்கறனால நல்லா திக்காவும். ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான அவல் மக்கானா பாயசம் ஹெல்த்தியா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. சக்கரை சேர்க்காம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே டேஸ்டியாவும் ஹெல்த்தியாவும் இருக்கும். செம்ம டேஸ்டியான இந்த அவல் மக்கானா பாயசத்தை இதே போல நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணுங்க. கல்கண்டு பொங்கல் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு இந்த கப்ல 1 கப் அளவு பச்சரிசியை குக்கர்ல ஆட் பண்ணிக்கிறேன். அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாங்க. நான் ரேஷன் பச்சரிசி யூஸ் பண்ணிருக்கேன். பாருங்க அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். எந்த கப்ல அரிசி அளந்தமோ அதே கப்ல 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. குக்கர் மூடி போட்டு 6ல இருந்து 7 விசில் விட்டு இறக்கிக்கலாம். உங்களுக்கு டைம் இருந்தா பால் தண்ணி சேர்த்துட்டு அரிசியை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் செஞ்சீங்கன்னா விளைவா அரிசி வெந்து வரும். பாருங்க நான் ஒரு 6 விசில் விட்டு இறக்கிட்டேன். நம்ம அரிசி நல்ல பூ போல வந்திருக்கு. அப்படியே கரண்டி வச்சு லைட்டா மசிச்சு விட்டுக்கிறேன். இந்த மாதிரி லைட்டா மசிச்சிட்டேன். இதோடவே நம்ம எந்த கப்ல அரிசி அளந்தமோ அதே கப்ல 1 கப் அளவு கல்கண்டு வந்து சேர்த்துக்கிறேங்க. நான் சின்ன கல்கண்டுங்கறனால அப்படியே சேர்த்திருக்கேன். சப்போஸ் நீங்க பெரிய கல்கண்டு சேர்க்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா உடைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இல்லன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து கல்கண்டை கரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. நம்ம சூட்டோடவே கல்கண்டு சேர்க்கறனால கல்கண்டு சீக்கிரமாவே நம்மளுக்கு கரைஞ்சு வந்துரும். இப்ப கல்கண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்ப நமக்கு சூப்பரா கல்கண்டு பொங்கல் தயாராயிடுச்சு. இப்ப தாளிப்பு கரண்டியில 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் திராட்சை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க முந்திரி திராட்சையும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. வெளியே எடுத்துட்டு நம்ம பொங்கலோடவே ஆட் பண்ணிக்கலாம். இப்ப பொங்கலோட 3 ஏலக்காவை தட்டி ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்ல வாசத்துக்காக. உங்ககிட்ட ஏலக்காய் பொடி இருந்தா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான கல்கண்டு பொங்கல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. குயிக்கா ரெடி பண்ணிடலாம். டேஸ்டும் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும். ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான இந்த கல்கண்டு பொங்கலை இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த அவல் ஸ்வீட்டை ஒரு 10 நிமிஷத்துல டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியா இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. அவல் ஸ்வீட் செய்யறதுக்காக நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு கொஞ்சம் கெட்டியா இருக்கிற அவல் வந்து எடுத்திருக்கேங்க. அதை இந்த மிக்சிங் பவுல்ல ஆட் பண்ணிக்கிறேன். அவலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப லேசா இருக்கிற அவல் சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் தின்னமா இருக்கிற அவல் வந்து எடுத்துக்கோங்க. இப்ப அவலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். தண்ணியை வடிச்சிட்டு அப்படியே வச்சிடலாம். இனிப்புக்காக 1/2 கப் அளவு வெல்லம் வந்து பாத்திரத்துல சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்க வெல்லம் நல்லா முழுமையா கரைஞ்சிருச்சு. இது அப்படியே இருக்கட்டும். பேன்ல 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் நல்லா டேஸ்டா இருக்கும் நம்ம அவளோட சேர்த்து சாப்பிடும் போது. இப்ப நெய்லயே தேங்காவை நல்லா வறுத்துக்கலாம். இப்ப தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. இதோடவே 7-8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா வறுத்து விட்டுக்கலாம். முந்திரி தேங்காய் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமா ஒரு 10ல இருந்து 12 திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச திராட்சை சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். காஞ்ச திராட்சையையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். இப்ப தேங்காய் முந்திரி திராட்சை எல்லாமே நல்லா நெய்லியே வறுபட்டாச்சு. இதை அப்படியே இறக்கி வச்சிடலாம். இப்ப நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெல்லத்தை இன்னொரு பேன்ல வடிச்சு ஆட் பண்ணிக்கலாங்க. தூசுக்கள் எல்லாம் இருக்குங்கறனால அப்படியே வடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இதோடவே ஒரு ஏலக்காவை இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி இருந்தா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க.
1/2 கப் அளவு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த வெள்ளத்தோடயே தேங்காவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்துட்டேன். இப்ப நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற அவல் அப்படியே சேர்த்துக்கலாம். அவல் பாத்தீங்கன்னா தண்ணியில வாஷ் பண்ணும் போதே நல்லா சாஃப்ட் ஆயிடும். இந்த மாதிரி உதிரி உதிரியா எடுத்து வச்சுட்டு இப்ப நம்ம அவளையும் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெள்ளை கரைசலோட அவல் தேங்காய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்க, நம்ம வெள்ளை கரைசல் எல்லாத்தையுமே அவல் நல்லா அப்சர்வ் பண்ணிருச்சு. ஒரு 2 ல இருந்து 3 செகண்ட் நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கலந்து விட்டுட்டேன். இப்ப இதோடவே நம்ம நெய்ல வறுத்த முந்திரி திராட்சை தேங்காய் சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 செகண்ட் அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல மூடி வச்சிடலாங்க. அவ்வளவுதாங்க, ரொம்பவே டேஸ்டியான அவல் ஸ்வீட் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. சாமிக்கு டக்குன்னு ஏதாவது பிரசாதம் செய்யணும்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸ்வீட்டா ஏதாவது சாப்பிடணும்னாலும் இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இது போல வீட்ல அவல் இருந்தா ஸ்வீட்டை ஒரு டைம் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லயும் மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸா கொடுக்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. இதுல எல்லாமே நம்ம ஹெல்த்தியா சேர்த்திருக்கோம். கண்டிப்பா இது போல ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லயும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.